கோவை மாநகராட்சி 44வது வார்டு சாய்பாபா காலனி பகுதியில் 2 தினங்களுக்கு முன்பாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மழைநீர் வடிகால் பணிகளை துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மருதக்குட்டி வீதியில் ஒப்பந்தாரர் மூலம் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. எந்தவொரு முன் அறிவிப்பும் இல்லாமல் பணிகள் மேற்கொள்வதால் பெரிதும் பாதிப்படைகிறோம் என அந்த தெருவை சேர்ந்த பொதுமக்கள் புகாரும் அதிருப்தியும் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மருதக்குட்டி வீதியை சேர்ந்த கல்பனா என்பவர் கூறியதாவது: பணிகள் மேற்கொள்ளும் போது குடிநீர் குழாய், பாதாள சாக்கடை இணைப்பு குழாய்கள் மற்றும் சுற்றுச்சுவர், நுழைவு வாயில் போன்ற அனைத்தும் சேதமடைகின்றன. இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்து தர வேண்டும் என்றார். மேலும் செல்வராஜ் என்பவர் கூறுகையில், ஏற்கனவே அமைக்கப்பட்ட வடிகால் காங்கிரீட் நன்றாகத்தான் உள்ளது, சரிவர நீர் செல்லவில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு பகுதியில் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டால் அது சரியாகிவிடும். அவ்வாறு இல்லாமல் அனைத்து இல்லத்தின் நுழைவு வாயில்கள், குடிநீர் இணைப்புகள், பாதாள சாக்கடை இணைப்பு குழாய் உள்ளிட்ட பல்வேறு மற்றும் சேதப்படுத்தும் வகையில் ஜேசிபி இயந்திரங்கள் வைத்து இடிக்கின்றனர். பணியாளர்களை வைத்து இடித்தால் கூட அந்த குடிநீர் இணைப்பு குழாய் மற்றும் பாதாள சாக்கடை குழாய், சுற்றுச்சூழல் நுழைவு வாயில் எதற்கும் பாதிப்புகள் ஏற்படாது. அவ்வாறு பணிகள் மேற்கொள்ளாததால் பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்படுகின்றன. இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் எங்களுக்கு என்ன செய்ய போகிறது? இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மெயில் மற்றும் அலைபேசி வாயிலாக குறுந்தகவல்கள் அனுப்பியும் எந்த பயனும் இல்லை என்றார். பொதுமக்கள் கூறுகையில், இந்த பகுதியில் ஒரு சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு முன்னால் இடிக்காதது ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே ட்ரைனேஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி ரோடு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இந்த ட்ரைனேஜ் எல்லாமே முதல்ல காங்கிரீட் போட்டு நல்லா தான் இருந்துச்சு. பட் தென் அவங்க திருப்பி இது எல்லாமே இடித்து சரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது சரி பண்ணும் போதே எங்களுக்கு எல்லாம் ட்ரைனேஜு, கேட்டு, அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜு, அந்த லைன்ஸ் எல்லாமே உடச்சிருக்கு அப்படிங்க. ஸோ எங்களுக்கு அது சரி பண்ணி தருவாங்களா? அது ஒன்றுங்க. அண்ட் தென் இப்போது அளவெல்லாமே மேலே மேலே போட்டுட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, மழை வரும்போது எங்களுக்கு எல்லாமே வாட்டர் உள்ளே வரைக்கும் வருதுங்க. கிச்சன் வரைக்கும் ட்ரைனேஜ் வாட்டர், ரெயின் வாட்டர் எல்லாமே உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து ஒன்ஸ் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஆழமாக நோண்டி எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணி தரணுங்க. ஏன்னா மழை வந்துச்சுன்னா நோ ஒன் வில் கம் ஹியர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போ நாங்கள் தான் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து தரணுங்க. இப்போ ஒரு வீட்டில் வேண்டாம் அப்படிங்கும்போது அவங்க விட்டுறாங்க. பட் எல்லா வீட்லேயுமே டுகெதர் எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சு ஓகேவாக பண்ணி கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு வாட்டரெல்லாம் எடுத்துட்டு 2 days ஆச்சுங்க, நல்ல தண்ணியெல்லாம் எடுத்து. ஸோ இப்போ அது எல்லாமே அவங்க சரி பண்ணி கொடுக்கணுங்க. அதே மாதிரி இப்போ ரோடு போடும்போது அவங்க மேலே ரோடு போடும்போது ரோடு ஹைட் ஆயிடுதுங்க. எங்களுக்கு ஆக்சுவலி முன்னறிவிப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்கலைங்க. ரோடுக்கு மேலே போட்டால் நாங்கள் வீட்டிலேருந்து வெளியே வரதுக்கு படி வைக்கணும். ரோட்டுக்கு வரணும். ஜிடி லைன் கட் ஆகிடுச்சுங்க. நான் மருதக்குடி ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். இங்கே ட்ரைனேஜ் ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி வீட்டுக்குள்ளே வரைக்கும் வருது. அது ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், க்ளீன் பண்ண சொல்லிடலாம். ஆனால் அதுக்கெலாம் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுத்தது கிடையாது. அந்த ட்ரைனேஜ் அள்ளி போட்டு போனாங்கன்னா கூட அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, குப்பை எடுக்கிறதுக்குலாம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ எந்த இன்டிமேஷனும் இல்லாமல் இப்போது ட்ரைனேஜ்க்காக இது இடிச்சிட்ருக்காங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சி மேற்கு மண்டலம் 44வது வார்டு மருதக்குட்டி வீதியிலிருந்து பேசுகிறேன். இங்கே மாநகராட்சி சார்பாக திடீரென்று எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் எல்லா வீடுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை பிளாட்ஃபார்ம்களையும் உடச்சி எறிஞ்சிட்டு, அதாவது மழைநீர் வடிகால் இம்ப்ரூவ் பண்ணுறங்கிற ஒரு காரணத்தை சொல்லி உடச்சி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. என்னோடய வீட்டோட கேட்டை உடச்சிட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே போக முடியல, வர முடியல. எல்லா வீட்டையும் யாருமே வீட்டுக்குள்ளே போக முடியல, வர முடியல.